கணினி மற்றும் தொழில்நுட்ப கல்வியினை கிராமப்புற அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்களுக்கு போதிக்க களமிறங்கியிருக்கிறது கல்லூரி மாணவர்களின் குழு ஒன்று. மதுரையில் லாப நோக்கின்றி தன்னார்வ அடிப்படையில் இயங்கி வரும் ஒரு அமைப்பின் செயல்பாடுகள் குறித்து அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. மதுரை மாவட்டத்தில் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்கள் சேர்ந்து பிக் மேக்கர்ஸ் என்ற அமைப்பை நிறுவியுள்ளனர். இந்த அமைப்பின் பிரதான நோக்கமே கிராமப்புற பள்ளி மாணவர்களுக்கு கணினி மற்றும் தொழில்நுட்ப கல்வியின் நுணுக்கங்களை எளிய முறையில் புரிய வைப்பதுதான். அறிவியலின் பல அடிப்படையான தகவல்களுக்கு பொருத்தமான வீடியோ காட்சிகளுடன் விளக்கம் அளிக்கின்றனர் இவர்கள். இதற்கென கட்டணம் எதுவும் வசூலிப்பதில்லை என்பது இக்குழு மேற்கொண்டு வரும் சமூக பணியில் கூடுதல் சிறப்பம்சம். எப்படி இன்டர்நெட் யூசேஜஸ், எப்படி இன்டர்நெட் யூஸ் பண்ணணும், எப்படி ஜிமெயில்ஸ் யூஸ் பண்ணணும், எப்படி எஜுகேஷன் சம்பந்தமா எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணணும். சோ தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா மொத்தமா 60% மேல கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் தான் இருக்கு. சோ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு இல்லாம மீதி இருக்க ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸே நம்ம நாட்டை இவ்வளவு தூரத்துக்கு உயர்த்தி வந்தாங்கன்னா சோ கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம டீச் பண்ணா எந்த அளவுக்கு உயர்த்துவாங்க, அதான் எங்களோட கருத்து. நம்ம கண்ட்ரி பீப்புள்ஸ்க்கு பெரிய விஷயம் என்னன்னா கம்யூனிகேஷன் கேப் தான். அதாவது வீட்டுல இருக்கவங்க படிக்காதவங்க, முக்காவாசி பேரண்ட்ஸ் வந்து தமிழ்நாட்டுல படிக்காதவங்க தான். இப்போ வந்து நான் ஒரு பையன் சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா அது வந்து நெட்வொர்க் மாதிரி ஆகும். அந்த பையன் வந்து அவங்க வீட்டுல போய் அவங்க அம்மா அப்பா சொல்லி தருவாங்க, அவங்க அம்மா அப்பா அவங்க பக்கத்துல சொல்லி தருவாங்க. இப்படியே தான் நம்ம நெட்வொர்க் டெவலப் ஆகும். இந்த நெட்வொர்க் டெவலப் ஆகும் தமிழ்நாடு எஜுகேட்டட் ஆகும். கணினி குறித்த அடிப்படை பயிற்சிகளை அளிப்பதன் மூலம் நம் நாட்டிலேயே சிறந்த வல்லுநர்களை உருவாக்க முடியும் என நம்பிக்கையும் தெரிவிக்கின்றனர் பிக் மேக்கர்ஸ். மேலும் தங்கள் நோக்கம் குறித்து பலருக்கு தெரியாததால் இலவச பயிற்சி வகுப்புகளை நடத்துவதற்கே அனுமதி பெறுவதில் சிக்கல் உள்ளதாக இவர்கள் கூறுகின்றனர். ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறோம், கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் மல்டிமீடியா எல்லாமே. நாங்க வந்து இப்ப பண்றது எப்படின்னா நிறைய ஸ்கூல்ல போய் பெர்மிஷன் வாங்கி பண்ற மாதிரி இருக்கு. நிறைய ஸ்கூலுக்கு வந்து இந்த மேட்டர் வந்து தெரியவே இல்லை, நாங்க அப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு எஜுகேட் பண்றோம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட். அதனால என்னன்னா எங்களுக்கு வந்து கவர்மெண்ட்ல இருந்து அப்ரூவல் மாதிரி கொடுத்து நாங்க வந்து எல்லா ஸ்கூல்லையும் போய் எலிஜிபிலிட்டி பிக் மேக்கர்ஸ் இந்த நாங்க பண்ற அந்த அசோசியேஷன் வந்து எல்லா ஸ்கூல்லையும் தெரியணும், எல்லா ஏரியாவுக்கும் பரவணும். சுயநல சிந்தனை மலிந்துவிட்ட சமூகத்தில் பொதுநலம் கருதி இத்தகைய பயிற்சியை இலவசமாக அளிக்க இந்த அமைப்பினர் முன்வந்திருப்பது மிகவும் போற்றுதலுக்கு உரியது என்கின்றனர் பள்ளிகளின் நிர்வாகிகள். இந்த பயிற்சியில் கணினி அறிவியல் தொழில்நுட்பம் குறித்த பல்வேறு தகவல்களை எளிதாக அறிந்து கொள்ள முடிந்ததாக தெரிவிக்கின்றனர் வகுப்பில் பங்கேற்றும் மாணவர்கள். இவர்கள் இங்கு மட்டுமல்லாமல் இதுபோன்ற பல பள்ளிகளுக்கெல்லாம் சென்று கம்ப்யூட்டரை பற்றிய அறிவை, இந்த உலகிற்கு இது தேவை, இந்த கம்ப்யூட்டரை பற்றிய இந்த அறிவை பல மாணவர்களுக்கு, குறிப்பாக சமுதாயத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு இந்த விழிப்புணர்வை தர வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கின்றேன். இதை நாங்கள் எல்லோருமே ஊக்குவிக்கின்றோம். ஹெல்த் சயின்ஸ் அப்புறம் மல்டிமீடியா எல்லாம் எப்படி இது பண்றோம் பத்தி சொல்லி தந்தாங்க. அப்புறம் ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பத்தி எப்படி இது பண்ணலாம்னு சொல்லி கொடுத்தாங்க. எங்களுக்கு வந்து ஜிமெயில் அக்கௌண்ட், இமெயில் பத்தி தெரியாதனால அதெல்லாம் எப்படி ஓபன் பண்ணணும், எப்படி மெசேஜ் இமெயில் அனுப்புறது, ஒருத்தவங்க வந்து நான் சேட் பண்றது எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. வெளிநாட்டு மாணவர்களுக்கு நிகராக நமது நாட்டில் மாணவர்கள் சிறந்த கல்வியை பெற முடியாததற்கு கணினி பயிற்சி அவர்களுக்கு எட்டாத தூரத்தில் இருப்பதே காரணம் என்பது ஒரு தரப்பு கல்வியாளர்களின் கருத்து. தங்களுக்கு பள்ளி பருவத்தில் கிடைக்காத கணினி பயிற்சியை கிராமப்புற மாணவர்களுக்கு களமிறங்கிய இந்த அமைப்பினரின் முயற்சிகளுக்கு அரசும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதே கல்வியாளர்களின் விருப்பமாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக மதுரை செய்தியாளர் குழுவுடன் ரமேஷ்குமார் மற்றும் சவிதா.